வணக்கம் பானு. சென்னை எண்ணூர் கத்திவாக்கம் மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்த ரோட் ரோலர் வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி அரசு பேருந்து அப்பளம் போல் நொறுங்கிய பேருந்து. இதில் 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. 11 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை வள்ளலார் நகரிலிருந்து எண்ணூர் வழித்தடம் வரை செல்லக்கூடிய மாநகர பேருந்து எண் 56 பேருந்தானது எண்ணூர் கத்திவாக்கம் மேம்பாலத்தின் மீது ஏறும்போது நின்று கொண்டிருந்த ரோட் ரோலர் மீது பயங்கர விபத்தை சந்தித்துள்ளது. வள்ளலார் நகரிலிருந்து எண்ணூர் பேருந்து நிலையத்தை நோக்கி மேம்பாலத்தில் வரும்போது எண்ணூர் கத்திவாக்கம் மேம்பாலத்தின் மீது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோட் ரோலர் மீது பேருந்து மோதியதின் இடது பக்கவாட்டத்தில் முழுவதும் நசுங்கியது. கண்ணாடிகள் நொறுங்கியது. பேருந்து இடது பக்கத்தில் அமர்ந்திருந்த 10க்கும் மேற்பட்டவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஒருவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதில் சுனிதா, தனலட்சுமி, நர்கீஸ் என 3 பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சிறிய காயம் என பேருந்தில் பயணம் செய்த 11 பேரும் காயம் ஏற்பட்டதாகவும் இதில் சிலர் அரசு மருத்துவமனைக்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிலர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறனர். 1 வார காலமாக ரோட் ரோலர் வந்து கத்திவாக்கம் மேம்பாலத்தின் மீது எந்தவித உபயோகமும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. பேருந்து மேம்பாலத்தின் மீது ஏறும்போது எதிரே ரோட் ரோலர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக அங்கு இருப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். 1 வார காலமாக எண்ணூர் கத்திவாக்கம் மேம்பாலத்தின் மீது இந்த ரோட் ரோலரை நிறுத்தி வைத்ததை போக்குவரத்து போலீசார் ஏன் கண்டு கொள்ளவில்லை? எதனால் இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் போக்குவரத்து போலீசாரின் கவனக்குறைவு என்று அங்கு இருந்தவர்கள் போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த திமுக பகுதி செயலாளர் அருள்தாசன் சம்பவ இடத்துக்கு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து அங்க இருக்க மீட்பு பணிகள் எல்லாம் செய்து அந்த பேருந்தை ஓரங்கள் கட்டுவது, அந்த கீழே செதிரி கடந்த கண்ணாடி தூள்களை அப்புறப்படுத்துவது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைக்கு அளிப்பது, அவர்களுக்கு வாகன வசதிகள் செய்வது என்றதெல்லாம் அவர் செய்து கொடுத்தார். இந்த சம்பவம் இந்த எண்ணூர் பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு.